பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, இந்த விலங்குகளின் ஒப்புமை இருக்குது பாருங்க. பொதுவாக உங்கள்கிட்ட கேட்குறது, ஒரு சாத்வீக பிராணி மாடு, ஆனால் வலிமையானது. அது ஒரு தெய்வீகத்தன்மை கொண்டதாக நம் நாட்டில் பல கோடி மக்கள் அதை பூஜிக்கிறார்கள். நாய் போன போக்கில் போனாலும் அதுக்கு ஒரு நன்றி உள்ளது. அதை நம்ம குறைத்து மதிப்பிடலை. ஆனால் அதனுடைய இயற்கை போக்கிலே சென்று கொண்டிருக்கும். அதற்கு தப்பு அதல்ல, அது இறைவனுடைய படைப்பு அப்படி. ஆனால் கரடியை பிடித்ததற்கு பாருங்கோ, அந்த கரடியை பற்றி பார்த்தா உடம்புல அங்க அவயங்களில் எதுவுமே இருக்காது. அது ஒரு கொடூரமானது. எப்படி சிதைத்து விடும். இந்த மூன்றையும் ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் ரொம்ப கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் நுணுக்கமாகவும் பேசக்கூடியவர். இந்த இந்த கதையை கேட்டவுடனே எனக்கு உண்மையாக நகைச்சுவையாக இருந்தது. ஒன்று மட்டும் சொல்லுவேன், இதில் சொல்லக்கூடிய அந்த காளை மாடு என்பது மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா ஜெயலலிதா அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர்களெல்லாம் காளை மாடுகள். அவர்களை நம்பி வந்தவர்களை அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக கரை சேர்த்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல உதிரி கட்சிகளுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர்கள் இவங்க 2 பேர் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர்த்து எத்தனை உதிரி கட்சிகள் இருக்கின்றனோ எத்தனை உதிரி கட்சிகளுக்கும் ஒரு விலாசம் கொடுத்து ஒரு முகவரி தந்து அவர்களை மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி அவர்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தையும் வாங்கி கொடுத்தது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களும் புரட்சித் தலைவி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தான். அதனால் அவர்கள் அதற்கு மிகவும் முற்றிலுமாக பொருந்தி வருவார்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த கணத்தை சொல்கிறேன், யாரெல்லாம் மக்கள் திலகத்தை நம்பி அஇஅதிமுகவுடன் வந்து சேர்ந்தார்களோ, யாரெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவை நம்பி அஇஅதிமுகவுடன் கைகோர்த்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு கட்சியின் தலைவர்களாக இன்று கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்கியது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இன்ஃபேக்ட் பல பேர் கோபம் கூட வரும் நான் சொன்னேன்னா. பொது உடைமை கொள்கை கடைப்பிடிக்கிற சில கட்சிகளுக்கு தமிழ்நாட்டிலே இன்றளவும் இருப்பதற்கான ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என்று சொன்னால், அதுக்கான ஒரு இடம் இருக்கிறதுன்னு சொன்னால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தது தான். 1977 எலெக்ஷன் போது இடதுசாரி கட்சியை தன்னோடு இணைத்து கொண்டு அவர்கள் சென்றார்கள். அப்புறம் தான் இடதுசாரி தலைவர்கள்லாம் தன்னலமற்ற தலைவர்கள், மிகச்சிறந்த தலைவர்கள். அவர்களுக்கெல்லாம் அவர் தான் அடையாளம் கொடுத்தார். இல்லைன்னா அன்றைக்கே அதெல்லாம் இல்லாமல் போயிருக்கும், கரைஞ்சு போயிருக்கும். ஒரு கிளைக்கழகமாக அது மாறாமல் அவர்களுடைய தனித்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கு அவர் முழு மரியாதையும் தந்து அவர்களை மிகவும் மதிப்புடன் நடத்தியவர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல் நீங்கள் பாருங்கள், இடதுசாரி கொள்கையிலே மிக தீவிர ஈடுபாடு கொண்ட அகில இந்திய இடதுசாரி தலைவர்களுக்கு மக்களவையில் இடம் கொடுத்து அவர்களை அமர வைத்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். நான் பெயரெல்லாம் சொல்ல விரும்பலை, ஐயா இருக்கார் பத்திரிகையாளர், அவர் சொல்லுவார். அவர்கள்லாம் இந்தியாவில் எங்கேயுமே இடமில்லை, தமிழ்நாட்டு தான் வந்தாங்க. நான் சொல்கிறேன், அகில இந்திய தலைமை இடதுசாரி இயக்கங்களின் அகில இந்திய தலைமை, அகில இந்திய தலைவர், அகில இந்திய பொதுச்செயலாளர், அகில இந்திய அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாநிலங்களவையிலேயே பொறுப்பு கொடுத்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். தம்மை நம்பி வந்தவர்களுக்கு உடனடியாக தந்தார்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, பதிலுக்கு அவர்களிடம் எதையுமே எனக்கு தெரிந்து அவர்கள் கேட்டதில்லை. அரசியல் ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட ரீதியாகவும் சரி. ஏனென்றால் அந்த கொள்கையின் மீது அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு, இடதுசாரி கொள்கையின் மீது, இடதுசாரி தலைவர்களின் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த மரியாதை, அதன் காரணமாகத்தான் அகில இந்திய அளவிலே இடதுசாரி கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளராக இருந்தவருக்கு மாநிலங்களவையில் பதவி தந்தாங்க. பொது உடைமை இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் இப்போது அவர்கள் இல்லை, அவர்கள்லாம் அதனால் பெயர் சொல்லலை, அவர்களுக்கும் அங்கே தான் மாநிலங்களவையில் உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க. நீங்கள் ஒன்று பாருங்க, நீங்கள் பெயர் சொன்னால் சரியாக இருக்கான்னு நினைக்கிறேன், பத்திரிகையாளர் சொல்லட்டும். அவர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க நீங்கள் பாருங்கள், ஒன்று. அப்புறம் இரண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள், இந்த உதிரி கட்சிகள் எல்லாமே தன்னளவிலே உதிரி கட்சிகளாக இருந்ததை அழைத்து அவர்களுக்கு உரிய மரியாதை தந்து அவர்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தது அம்மையார் ஜெயலலிதா. அதான் நான் வச்சுருக்கேன். அவளை தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறவில்லை, எல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிடம் தங்களுடைய தோள்களே அவர்களை சுமந்து கொண்டு அவர்களை வெற்றி பெற வைத்தது. அவர்களாம் இங்கே எந்த முகாமில் இருக்காமல் பார்க்கும்போது எனக்கே மிகவும் அதிசயமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. இவர்களுக்கு உண்மையிலேயே நன்றி, இவர்கள் யாருக்கு நன்றி கடன்பட்டிருக்க வேண்டும் என்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. நான் சொல்வது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நிறுவிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திறம்பட வழி நடத்திய அந்த ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நான் சொல்கிறேன். அதையும் சொல்லிடும். லெட் அஸ் மேக் இட் வெரி கிளியர், சரிங்களா? 2. அப்புறம் 3வது, இப்போதும் சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான இயக்கம் தான், தொண்டர்களுக்கான இயக்கம் தான். அது தலைவர்களுக்கான இயக்கம் இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே தொண்டர்களால் தான் இயக்கம், அந்த இயக்கத்தினால் தான் ஒரு தலைவனுக்குரிய அந்த தகுதி இங்கே கிடைக்கிறது. இவர்கள் யாருமே மக்கள் தலைவர் எம்ஜிஆரோ அல்லது அம்மையார் ஜெயலலிதாவோ இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது.
நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன். யூ ஜஸ்ட் கேன் நாட் பி அனதர் எம்ஜிஆர், யூ ஜஸ்ட் கேன் நாட் பி அனதர் மேடம் ஜெயலலிதா. அவங்களோட உயரம் வெகுவான உயரம், அவங்கெல்லாம் இமயம் அவங்கெல்லாம். சரியா? அது ஏன் இவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. அது எப்படி புரிவாங்க? நானும் ஜெயலலிதா ஒன்று, நானும் எம்ஜிஆர் ஒன்று. அதை தான் என்னால் புரிந்து கொள்ள முடியல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த உயரத்தை உங்களால் எட்டி பிடிக்கவே முடியாது. நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் அண்ணாந்து பார்க்க வேண்டிய உயரத்தை தான் அவங்க எதுவுமே இருப்பார்கள். அந்த நிலைமைக்கு நம்மளால் உயர முடியாதுங்கிற புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இத்தனை குழப்பத்துக்கு அங்கே இடமே இருந்திருக்காது. காலம் கழிந்த பிறகு எதுக்கு சார்? காலம் கழிந்து இப்போ பாருங்க, இப்போ பாருங்களேன், ஒரு 4-5 நிமிடங்களுக்கு முன்பாக இங்கே நேரலையிலே ஐயா அண்ணா பத்திரிகையாளர் பேசுகிறார்கள். யோசிச்சு பாருங்களேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சொன்னதுக்காக கையிலே பச்சை குத்தி கொண்ட ஒரு உண்மையான ஒரு அதிமுக தொண்டர் இங்கே அமர்ந்திருக்கிறார். எங்கே இருந்திருக்கணும் அவர்? யோசிச்சு பாருங்கள். எந்த இடத்துல அமர வைத்திருக்க வேண்டும்? எந்த இடத்துல அமர்ந்திருக்க வேண்டும்? யார் அவருடைய வந்து பேசணும். நீங்கள் 50 ஆண்டுகளாக இருந்திருக்கீங்க. 50 வருஷம் ஐயா சொல்லும்போது எனக்கு மெய் செழிக்கிறது. 50 வருஷம் தானே பாருங்க, 1972 இரட்டை இலை சின்னம் கூட கிடைக்காத போது, தாமரை சின்னம் இருந்த போது வத்தலை கொண்டுவிலே அங்கே ஒரு அமைப்பில் இருந்திருக்காங்க. துரைக்கண்ணா உனக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ எப்படி இவர்கள் தாங்க நீங்க இப்ப சொன்ன உடனே ஐயா வச்சுட்டே கேட்குறேன், துரைக்கண்ணா உனக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன அதிமுகவை பற்றி பேசுறது? அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தாரு நம்முடைய ஐயா. ஏன்னு நல்லா புரிஞ்சுங்களேன். மக்கள் திலகம் என்கிற எம்ஜிஆர் இருக்காருங்களே, மக்கள் திலகம் எம்ஜிஆர், அவளை ஒவ்வொரு புள்ளியாக நீங்கள் வரைந்து அந்த கோடு போட்டிங்கன்னா அதில் ஒரு முக்கியமான புள்ளி துரைக்கண்ணா ஐயா அவர்கள். ரொம்ப முக்கியமானவர். அம்மையா ஜெயலலிதா அவர்களை நீங்கள் ஒரு புள்ளியாக வரைந்து போடுங்கள். அதில் ஒரு புள்ளி ஐயா துரைக்கண்ணா அவர். எதையும் எதிர்பார்க்காதவர், எதையும் எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா அவர்கள் தன்னளவில் தலைவர்கள் இல்லை. வெரி பொலைட். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையா ஜெயலலிதாவும் தன்னளவே தலைவர்கள். அவர்கள் அத்தனை தொண்டர்களின் பிரதிநிதி. அவங்களுக்குள்ள அத்தனை பேர் இருந்தாங்க. அதனால தான் ஐயா துரைக்கண்ணா உண்மையிலே நான் ரொம்ப மெய்செலுத்து போனேன். நானும் ஆரம்ப காலத்துலேருந்து அதிமுக தான் இருக்கேன். ஆனால் ஐயா மாதிரிலாம் இல்லை. பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான முகம் தெரியாதவர்களையும் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இவங்கெல்லாம் தோலை சுமந்துருக்காங்க. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கும் அது வேண்டும். வேறு என்ன சார் இருக்குது? ஐயாவுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, மீண்டும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த அண்ணா உருவம் பொறுத்த அந்த கொடி உயரத்தில் பார்க்க வேண்டும். அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. வேறு என்ன கேட்குறோம்? நாங்கள் என்ன எங்களுக்கு வேறு ஒன்று வேணும்னு கேட்குறோமோ? இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. ஆனால் அவர்களாக வந்து தந்திருக்க வேண்டும். அது பத்திரிகை பணியாக இருக்கட்டும், எழுத்து பணியாக இருக்கட்டும், அரசியல் பணியாக இருக்கட்டும், சமூக பணியாக இருக்கட்டும். இத்தனை ஆண்டுகள் அனைத்து அண்ணா திராவிட தன்னை முழுமையாக ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு நபர். அவருக்கு நீங்கள் என்ன அடையாளம் கொடுத்துருக்கீர்கள்? என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கிறீர்கள்? ஒரு செய்தி சொல்கிறேன். உலக அரசியல் கட்சி வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயத்தை அம்மையா ஜெயலலிதா பண்ணாங்க. என்னோட அண்ணன் பத்திரிகை இன்னும் நன்றாக தெரியும். என்ன அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் அடிமட்ட தொண்டன், கடைநிலை தொண்டன் ஒருவர் எந்த காரணத்தாக உயிரிழந்தாலும் உடனடியாக கட்சி தலைமையில் தான் 50,000 ரூபாய் போய் சேரும். அது யார் தெரியுமா கொடுப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச வரையில் அமைச்சரே அனுப்புவாங்க, மாவட்ட செயலாளர் அனுப்புவாங்க, இங்கே போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அதுவும் எப்படி? இதெல்லாம் நிஜம். இறந்து போனவருடைய சடலம் அவர் வீட்டிலேருந்து அப்புறப்படுத்துவதற்கு முன்பாக அந்த பணம் அங்கே போய் சேரும். உண்டா இல்லைங்களா ஐயா? உண்மை. எந்த கட்சியில் பண்ணாங்க சொல்லுங்கள்? எந்த கட்சியில் பண்ணாங்க? இதெல்லாம் தெரியாத உண்மைகள். அதுவும் இப்போ இல்லை, 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கான நீங்கள் ஒரு வேளை உயர்த்தி விட்டால் உங்களுடைய குடும்பத்துக்கு 50,000 ரூபாய் அப்படியே ஒரு காப்பீட்டு உரிமை மாதிரி ஒரு இன்சூர்டு பாலிசி மாதிரி. அது இன்சூரன்ஸில் கூட நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு அப்புறம் வாங்கணும். இங்கே தலைமைச் செயலகத்துக்கு செய்தி வந்து விட்டால் போதும், உடனடியாக போயிடுவாங்க. எந்த மாவட்ட செயலருக்காவது எந்த அமைச்சருக்காவது அப்போது அங்கே போகாமல் இருப்பதற்கு தைரியம் இருந்ததா, துணிச்சல் இருந்தால் பாருங்கள், உடனடியாக கிளம்பிடுவாங்க. பேசுவோம். நாளைக்கு அம்மா காது போயிடுச்சுன்னா கஷ்டம், அவங்களுக்கு முன்னால் நம்ம அங்கே போய் இருக்கணும்னு சொல்லி இருந்தால் 50,000 ரூபாய் கொடுத்து விட்டு வருவார்கள் இல்லை? இதனால தான் அவர்கள் இன்றும் மக்கள் போற்றுகிறார்கள். இதனால தான் அந்த இயக்கம் ஏழை சாமானியனுக்கான இயக்கம். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிற கட்சிகளைப் போல இல்லை. இங்கே தலைவர்கள் இல்லை, இங்கே எல்லாம் தொண்டர்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் தான் இயக்கம். அவங்களோட ஒட்டுமொத்த பிரதிநிதியாகத்தான் 2 பேருமே இருந்தார்கள். அதனால தான் திரும்பவும் சொல்லுகிறேன், தயவு செய்து மற்றதெல்லாம் போட்டோம், எங்கள் அண்ணன் துரைக்கண்ணாவுடைய கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வரணும்.
பாஸ்கரன் சார் சுருக்கமாக நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு எனக்காக பிரச்சனை இல்லை. ஆமாம், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எப்போவுமே தனிநபர்களை பற்றி நான் பேசுவதில்லை, ஆனால் மக்கள் புரிந்து கொள்ளட்டும். 1000 தான் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், மன உளைச்சல், வேதனை இருந்தாலும் கூட திமுகவுடன் போய் சேருவது, அவர்களுடன் கரைந்து போவதுங்கிறது சத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது மனித குலத்துக்கே இழைக்கப்படுகிற துரோகம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இல்லை, மனித குலத்துக்கு இழைக்கப்பட்ட துரோகம். அது மனித குலத்துக்கு முற்றிலும் எதிரானது. அது அங்கே போய் சேர்ந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது, உங்களுக்கு பதவி கொடுத்தது, உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது, உங்களுக்கு எல்லா உயர்வு. பாஸ்கரன் சார் எனக்கு நிறைஞ்ச நண்பர் நீங்கள். நான் உங்கள்கிட்ட எப்பவுமே ஒரு கடும் போக்க பார்த்ததில்லை. ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு மென்மையான மனிதர், ஒரு கல்வியாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு மிகச்சிறந்த பதவியில் ஓய்வு பெற்றவர். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு அந்த அளவிற்கு நீங்கள் அந்த கட்சியையும் அதனுடைய பணிகளையும் உங்களை பாதித்திருக்கிறது. என்ன பாதிக்கல? இல்லவே இல்லை என்றால் தனிப்பட்ட முறையில் இல்லை. இல்லை, தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியுமே போக்கு அப்படி இருக்கு. இல்லை, ஒரு காந்தியவாதியாக சொல்கிறேன். காந்தியவாதி திமுகவுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவே முடியாது. காந்தியத்துக்கு முற்றிலும் அதில் காந்தியத்துக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு இயக்கம். அதனால நான் அதை எதிர்க்கிறேன். அவ்வளவுதான், எனக்கு வேற ஒன்றும் இல்லை. தனிப்பட்ட முறையில் ஒண்ணுமே இல்லை. தனிப்பட்ட முறையில் இல்லை, பொதுவான போக்கையும் மக்களுடைய விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும். காந்தியமும் கம்யூனிசமும் திமுகவோட சேரவே கூடாது. ஆனால் கம்யூனிசம் இருக்கிறது, அதை நான் எதிர்க்கிறேன்.